கம்மிங் டு த worst movies, 5 worst movies, irritating movies அப்படிங்கும் போது நான் வந்து கோட் நம்பர் 5ல வைப்பேன். வெங்கட் பிரபு என்னமோ தெரியல, மூளைகளை கைண்டு போயிடுச்சா, மரங்களை கைண்டு போயிடுச்சான்னு தெரியல, ஏன் கோட்டு மாதிரி ஒரு படம் எடுத்தாருன்னு தெரியல. மிஷன் இம்பாசிபிள் 1, மிஷன் இம்பாசிபிள் 2, எல்லா ஆக்ஷன் மூவிஸையும் காப்பி அடிச்சு கொடுக்குற கலவை கோட்டு. அதே மாதிரி டாம் குரூஸ் ஃபர்ஸ்ட் சீன்ல மாஸ்க் எடுப்பாரு. கோட்ல ஒரே ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா, விஜயகாந்த் சாரை யங்கா காமிக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு, விஜயகாந்த் சார் இங்கிலீஷ் பேசுறது பிடிச்சிருக்கே தவிர அவ்வளோ இரிட்டேட்டிங் மூவி. இன்டர்வல் பிளாக் வரலாம் பார்த்துட்டு எழுந்து வந்துடலாம். விஜய்க்கு வந்து சின்ன விஜய்க்கு இந்த சைக்கோ ரோல் சூட்டே ஆள கோட்ல. அப்பா விஜய் வேற லெவல் கெத்து. எப்படி அவர் லியோல பண்ணாரோ அந்த மாதிரி இந்த கோட்ல பண்ணிட்டாரு, வேற லெவல். அப்பா விஜய் கேரக்டர் வேற லெவல். பட் வெங்கட் பிரபு வந்து முழு முட்டாள். ஏன் கிளைமாக்ஸ் கிரிக்கெட் ஸ்டேடியம்ல எடுத்து இப்ப ஒரு அறிவு இல்லை. தோனி பேட் பண்றா, கமெண்ட்ரி ஓடிட்டு இருக்கு, அவர் அதுல கோட்டா இவர் இதுல கோட்டா. சரி, ஸ்டேடியம்ல பாம்பு அடிச்சா அதை ஒரு இடத்துல தான் எடுக்கலாம். நம்ம தமிழ் படத்துலயே தான் இந்த கலாச்சாரம். பத்தி குச்சி பத்த வைப்பாங்க, இந்த லைனுக்கு தாண்டி அந்த பக்கம் பாம்பு அடிக்கும், இந்த பக்கம் ஹீரோ சேஃபா நடந்து போயிடுவாரு, அதுவும் வந்து ஸ்லோ மோஷன்ல பிஜிஎம்க்கு. கோட் மாதிரி கோட்டான படம் விஜய் கேரியர்ல வேற எதுவும் இல்லை. நம்பர் 4 மோஸ்ட் இரிட்டேட்டிங் மூவி வேட்டையன். எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரியல. 2 ஹியூஜ் கேரக்டர்ஸை கொண்டு மர்ஜ் பண்ணி வேட்டையன்ல ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, 2 பேர் வேட்டையன் லேண்ட்மார்க் மூவி. ஒன்னு ஃபஹத் ஃபாசில், அவருக்கு சூட்டார ரோலு, இன்னொன்னு ரித்திகா சிங். இவங்க 2 பேருக்காக வேணா வேட்டையன் பார்க்கலாமே தவிர ஸ்டூபிட் ஸ்லோ மூவிங் ஸ்டோரி. ஜெயிலரும் நல்லா இல்லை, வேட்டையனும் நல்லா இல்லை, கூலி நல்லா இருக்கும், மகப் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பர் ஸ்டார்னா அவரோட கெத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து படம் எடுக்கணும். வேட்டையனை வந்து ஸ்லோ மூவிங்கா எடுத்து அவரால் ஆக்ஷன் பண்ண முடியல. அந்த மனசுலாய் பாட்டுல வந்து அவரால் உட்காந்து நகர கூட முடியல. வேட்டையன் அட் நம்பர் 4. இந்தியன் தாத்தா அட் நம்பர் 3. இந்தியன் தாத்தாக்கு வந்து வயசே ஆகாது, அவர் என்றும் எவர்கிரீன் இளமை. இப்ப நான் இங்க இருந்து இந்தியன் தாத்தா இங்க ஒரு அக்கிரமம் நடக்குதுன்னா அவர் உலகத்துல எந்த மூலையில தான் வந்துடுவார். அதாவது கொஞ்சத்துக்கு கொஞ்சம் நம்புற மாதிரி இருக்கணும். சங்கர் சார் வந்து இந்த மாதிரி ஒரு படம் எடுத்தாரு, சித்தார்த் கேரக்டர் எதுக்கு கொண்டாரு, பாபி சிம்மா கேரக்டர் எதுக்கு கொண்டாரு, நிஜமாவே தெரியல. இந்தியன் 2 வந்து ஃபர்ஸ்ட், இந்தியன் 3 வந்துடக்கூடாதுன்ட்டு வந்து எல்லாம் கூட்டு பிரார்த்தனை பண்றாங்க. செகண்ட் மோஸ்ட் இரிட்டேட்டிங் மூவி சூதுகவும் 2 and சொர்க்கவாசல். சொர்க்கவாசலாயா கொடுத்த நரகத்துக்கு கொண்டு போயிட்டு அந்த படத்துல ஒரு டாக்குமெண்ட்ரி கூட என்ன நல்லா இருந்திருக்கும். சூதுகவும் 2, சூதுகவும் 2. எதுக்காக இந்த சீக்வலை 13 வருஷம் கழிச்சு வெயிட் பண்ற அளவுக்கு இது என்ன ராமாயணம் ஸ்டோரியா? ராமர் காட்டுக்கு போயிட்டு வந்தது என்னையா படம் எடுத்து வச்சிருக்க? சூதுகவும் 2 யாராலையும் போய் அந்த உட்கார்ந்து பார்க்க முடியாது, காரி துப்பிட்டு தான் வருவாங்க. உங்களுக்காவது கொஞ்சமாவது அறிவு வேணும். ஆடியன்ஸ்க்கு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்க வேணாம், இரிட்டேஷனை கொடுத்துறாதீங்க. நம்பர் 1 worst மூவி கங்குவா, அதுல டவுட்டே இல்லை. கங்குவா படத்துல நடந்த ஒரு நல்ல விஷயத்தை நடந்து சொல்லுவாங்க, யாருக்குமே தெரியாது. இப்ப அதுல வர அந்த குட்டி பையன் கேரக்டர், அவன் அந்த ஸ்பூஃப் ட்ராலு மெம்ஸ்ல எல்லாம் அவன் இல்லாம ஒரு மீம்ஸோ, அவன் இல்லாம ஒரு மூவி ஸ்பூஃபோ ட்ராலோ வருது கிடையாது. ஸோ கங்குவா பண்ண ஒரு உருப்படியான விஷயம் அந்த குட்டி பையனை ட்ரெண்டிங் ட்ரால்ல விட்டதுதான். மற்றபடி அந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணு இல்லை. எனக்கா வந்து உலக அளவுல வாட்டர் வாஷ் பண்ண படம், அதாவது கழுவி ஊத்தின படம் கங்குவா. கங்குவா நாரி வந்து அதை தாண்டி சிவகுமார் சார் ஃபேமிலி மேல வந்து பர்சனல் அட்டாக் ஸ்டார்ட் ஆனதுக்கு காரணம் அவர் வாயுவா, வாயு வாயு வாயு. இன்னைக்கு அந்த பர்சனல் அட்டாக்ஸ் கண்டினியூ ஆகுது. எனக்கா வந்து இன்னொன்னு வந்து புஷ்பா 2. ஹைப்பு மட்டும் கொடுக்காதீங்க, ஆடியன்ஸை ஃபுல் பண்ணாதீங்க. நல்ல தரமான படம் லப்பர் பந்து மாதிரி ஒரு ட்ரெய்லர் விடுங்க, படம் நல்லா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா ஓடும், ஆட்டோமேட்டிக்கா கலெக்ஷன் இருக்கும். ப்ரமோஸ், மீட்டிங்கு, சக்சஸ் மீட்டு, ட்ரெண்டிங்கு, பேன் இண்டியா, பான் பராகு, இதெல்லாம் 2024 இன்னையோட டாட் வச்சிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.